முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சற்றுமுன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலை கைது ஆகும் வாய்ப்பு. காலியில் துப்பாக்கி சூட்டில் பலியான உயிர், காரில் வந்த மர்ம நபரால் கடும் பதட்டம், குவிக்கப்பட்ட போலீசார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு எதிராக அம்பலமானது பாலியல் துன்புறுத்தல், பேராசிரியருக்கு வாழ்நாள் தடை. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு எதிராக வழக்கு, நடந்தது என்ன? எரிபொருளுக்கான QR குறியீட்டு முறை எப்போது நீக்கப்படும்? அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கிளிநொச்சியில் பரபரப்பை ஏற்படுத்திய அனாதரவாக மீட்கப்பட்ட கார், பின்னணியில் அதிர்ச்சிகர தகவல். இலங்கையின் பெண்கள் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்து சாதனை படைத்தார் மன்னார் தமிழச்சி, குவியும் வாழ்த்துக்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக விசாரணைக்காக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் முன் இன்று காலை ஆஜராகி அறிக்கை அளித்துள்ளதோடு மஹிந்தவின் ஆதரவாளர்கள் சிலரும் அவரை பின்தொடர்ந்ததை அவதானிக்க முடிந்துள்ளது. இவர்கள் மஹிந்தவுக்கு ஆதரவாக அந்த இடத்தில் போராட்டத்தையும் நடத்தியுள்ளனர். பெரிய ஒரு ஊழலில் சிக்கியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றைய விசாரணையில் கைது ஆக வாய்ப்பு உள்ளதாக பல தரப்பும் கூறி வரும் நிலையில் மஹிந்தவின் ஆதரவாளர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவர் கைதாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுவதற்கான காரணம் மர்மமான முறையில் உயிரிழந்த கபில சந்திரசேன இவரது நெருங்கிய நண்பர் என்ற காரணத்தால் மஹிந்தவிடமே இந்த ஊழல் குறித்த மிகுதி விசாரணைகளை தொடரலாம். 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்முதல் செய்தமை தொடர்பாக கூறப்படும் $2 மில்லியன் லஞ்சம் குறித்து வாக்குமூலம் கோரி லஞ்ச ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சவுக்கு விடுத்த அறிவிப்பை அடுத்தே இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதோடு முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்க ஜெயரத்னவும் ஆணையத்தின் முன் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே சில சட்ட விஷயங்கள் குறித்து சட்டத்தரணிகள் குழுவோடு கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளதாகவும் இன்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மஹிந்தவுக்கு இந்த அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வாக்குமூலம் வற்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல்களின் கீழ் பெறப்பட்டது என்று கூறி கபில சந்திரசேன இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார் என்றும் அவர் வாதிட்டுள்ளார். அந்த அடிப்படையில் மட்டுமே அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததால் அது சட்டவிரோதமானது என்றும் மனோஜ் கமகே இதன் போது வலியுறுத்தியுள்ளார். இன்று நடக்கும் விசாரணையில் என்ன வெளிப்பட போகின்றது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். பேராதனை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை இப்பொழுதே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செனட் சபைக்கு உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளதோடு குறித்த பல்கலைக்கழக வளாகத்தினுள் இவ்வாறான பாலியல் சம்பவங்கள் நடந்துள்ளதை அடுத்தே சிக்கலுக்குரிய சம்பவங்களை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நீதிமன்றம் பணித்துள்ளது. பேராசிரியர் மனுதாரரான விரிவுரையாளருக்கு அவ்வப்போது பாலியல் துன்புறுத்தல்களை கொடுத்து வந்துள்ளார் என்றும் இதுகுறித்து விரிவுரையாளரின் தாயாரால் பேராதனை பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டு முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட உள்ளக விசாரணையில் பேராசிரியர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருந்தது. பேராதனை பல்கலைக்கழக பல் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் WA திலகரத்னவிடம் அதே பீடத்தை சேர்ந்த 2ஆம் தர விரிவுரையாளர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான தீர்ப்பை அறிவித்த போதே உயர்நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள நீதி மற்றும் சமத்துவ அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்றம் பேராசிரியர் WA திலகரத்ன பல்கலைக்கழக கட்டமைப்பிலோ அல்லது ஏதேனும் உயர்கல்வி நிறுவனங்களிலோ எந்த ஒரு பதவியையும் அல்லது கௌரவ பதவியையும் வகிப்பதை தடை செய்துள்ளது. இது தொடர்பான உத்தரவை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு எதிராக பல்கலைக்கழக செனட் சபை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது நீதியரசர் ஜனக் டி சில்வா வழங்கிய தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளதும் பாராட்டப்பட வேண்டியது. திட்டமிட்டு பொய்யான ஆவணங்களை காட்டி முறையற்ற வகையில் ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் 25ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதியான சசி வீரவன்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்ததோடு பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி புத்திக சந்திரசேகர நீதிமன்றத்தில்
நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் வழக்குடன் தொடர்புடைய கணனி மூலம் உருவாக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து கணனி கட்டமைப்பை தாம் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதாக நேரம் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சாட்சி சட்டத்தின் கீழ் தமக்கு அவ்வாறானதொரு அனுமதி இதுவரை வழங்கப்படவில்லை என்பதால் இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க முடியாது என்றும் சட்டத்தரணி இங்கு குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதம் 25ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கை அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள எரிபொருளுக்கான QR முறையை முழுமையாக இல்லாமல் செய்ய இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் QR குறியீட்டு முறை தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளதோடு நாட்டின் எரிபொருள் இருப்பை முகாமைத்துவம் செய்வதற்காக இந்த முறையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல உள்ளதாக அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் திடீரென்று வரிசை தோன்றியதை அடுத்து தேவையற்ற முறையில் எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காகவே எமக்கு QR முறையின் தேவை உண்டாகியது என்று குறிப்பிட்டதோடு எரிபொருள் சிக்கல் காரணமாக தேவையற்ற கொள்வனவுகளை கட்டுப்படுத்தவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் தேவையற்ற வரிசைகள் உருவாவதை தடுக்கவும் எமக்கு QR தேவைப்பட்டதாக அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது எரிபொருள் குறித்து எமக்கு பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் எரிபொருள் விலை பெருமளவில் அதிகரித்துள்ளதால் தேவையற்ற டாலர் தொகை நாட்டுக்கு வெளியே செல்வதை தவிர்ப்பதற்காக எரிபொருள் நுகர்வில் எல்லையை நாம் வகுக்க வேண்டும். எனவே தற்போது QR முறையை இல்லாது செய்ய எதிர்பார்க்கவில்லை என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இப்போதைய அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை நான் வெளிப்படுத்துவதால் திட்டமிட்டு நெருக்கடிக்குள்ளாகியுள்ளேன் என்றும் வாக்குமூலம் அளிக்க ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களுக்கும் அழைக்கப்படுகின்றேன் என்றும் பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில கொந்தளித்துள்ளார். தொடர்ச்சியாக சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டு வரும் உதய கம்மன்பில இப்பொழுது அடிக்கடி விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் நேற்று விசாரணைகளுக்காக முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவர் இதனை தெரிவித்துள்ளதோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து வெறும் 3 நாட்களின் பின்னர் அரசாங்கம் மிகவும் பலவீனமான முறையில் செயல்படும் என்று நான் தெரிவித்திருந்தேன் என்று கூறிய உதய கம்மன்பில ஆரம்பத்தில் நான் மட்டும்தான் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டினேன், ஆனால் முழு நாடும் என்று குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துவதால் திட்டமிட்ட வகையில் நான் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளேன். வாக்குமூலம் அளிக்க ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களுக்கும் ஏறி இறங்குகிறேன். ஊழல் மோசடிகள் பற்றி போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் நாங்கள் தகவல் வேண்டிய நிலைமை உள்ளது. அரசாங்கத்தின் அனுசரணையுடன் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு தரப்பு ஊடாக எமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவேன் என்றும் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரமானது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பு இப்பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு வருவதோடு காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் ஒரு பிரிவாகவும் தமிழ் தேசிய பேரவையினர் ஒரு பிரிவாகவும் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் நேரம் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற வலி நிறைந்த நினைவுகளை சுமந்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் பயணிக்க தயாராகி வருகின்றதும் குறிப்பிட வேண்டியது. காலி தங்கதர டிக்சன் சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த நபர் சற்று முன்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7:30 மணிக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதோடு கார் ஒன்றில் வந்த ஒரு இனம் தெரியாத நபர் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் இவர் உயிரிழந்துள்ளதோடு தாக்குதலுக்கான காரணம் அல்லது தாக்குதல்தாரி குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. கிளிநொச்சி போலீஸ் பிரிவில் திருவையாறு 2ஆம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றை போலீசார் இப்பொழுது மீட்டுள்ளதோடு இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று அதிகாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஒரே இடத்தில் குறித்த வாகனம் நீண்ட நேரமாக நிறுத்தப்பட்டிருந்ததை பார்த்து பிரதேச மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த கிளிநொச்சி போலீசார் காரை கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வாகனம் வடக்கு பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு கொள்ளை சம்பவம் அல்லது வேறு ஏதேனும் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சைபர் குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 173 இந்தியர்கள் 25 நேபாள நாட்டவர்கள் உட்பட மொத்தம் 198 வெளிநாட்டு பிரஜைகள் ஒரே இடத்தில் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக வெளிநாட்டவர்கள் இலங்கை வந்து தங்கியிருந்து இவ்வாறு பண மோசடிகளில் ஈடுபடுவது அம்பலமாகி வரும் நிலையில் வீடுகளையோ கட்டடங்களையோ வாடகைக்கு கொடுப்போர் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி, கிக்கடுவ மற்றும் மீடிகம பகுதிகளில் நடத்தப்பட்ட தனித்தனி சுற்றி வளைப்பு சோதனைகளிலேயே இவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டதாக
செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கணனி குற்ற சட்டத்தின் கீழ் குற்றங்கள் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் காலியில் உள்ள கல்வடுகொட மற்றும் ஸ்ரீ சுமேத மாவட்ட பகுதிகளில் உள்ள 2 தங்கும் விடுதிகளில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்ட 110 இந்திய குடிமக்களும் இதில் அடங்குவதோடு காலி போலீஸ் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது குறித்த கைதுகள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த வெளிநாட்டு சந்தேக நபர்கள் 19 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இவர்களிடமிருந்து 58 கணனிகள் மற்றும் 79 மொபைல்கள் மீட்கப்பட்டுள்ளது. மன்னாரை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனையான சஜிந்தினி இலங்கை பெண்கள் ஏ கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மன்னார் புனித பட்டிமா மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவியான இவர் 23 வயதுக்குட்பட்ட இலங்கை மகளிர் குழாத்திலும் இடம்பெற்றிருந்தார். இலங்கை கிரிக்கெட் சபையால் நடத்தப்பட்ட திறன் தேடல் திட்டத்தின் போது சதீஷ்குமார் சஜிந்தினியின் ஆற்றல் இனங்காணப்பட்டதாக முன்னாள் முதல் தர கிரிக்கெட் வீரரும் மகளிர் அணி பயிற்றுனருமான ஹேமந்த் தேவப்பிரிய தெரிவித்துள்ளதோடு இந்த மாணவியை பாராட்டியுள்ளார். வலது கை வேகப்பந்து வீச்சாளரான சஜிந்தினி சற்று வேகமாக பந்து வீசக்கூடியவர் என்றும் போட்டி அனுபவங்களின் மூலம் இன்னும் முன்னேற்றம் அடைவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதோடு இலங்கைக்கு வந்துள்ள நியூசிலாந்து மகளிர் ஏ அணியை எதிர்த்து போட்டியிடும் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் சஜிந்தினி பங்கேற்க உள்ளார். இலங்கை ஏ அணிக்கும் நியூசிலாந்து ஏ அணிக்கும் இடையில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரும் தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. மன்னாரில் இருந்து தன்னுடைய திறமையினால் இலங்கை அணியில் இடம் பிடித்த சஜிந்தினிக்கு நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம்.